முக்கிய செய்தி. பாகிஸ்தான் லாகூர் மற்றும் கராச்சி போன்ற பகுதிகளில் இந்தியா அடுத்தடுத்து ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது. லாகூர், கராச்சியில் இந்தியா அடுத்தடுத்து நிகழ்த்தும் தாக்குதலால் பாகிஸ்தான் மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். தாக்குதலில் ஈடுபட்ட இந்தியாவின் 12 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. இதில் பொதுமக்கள் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டிருப்பதாக அந்நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது. மேலும் பாகிஸ்தானுடைய பஞ்சாப் மாகாணத்தில் இருக்கக்கூடிய லாகூர் பகுதியில் விமான நிலையத்திலிருந்து சைரன் சத்தம் கேட்டதால் மக்கள் அலறி எடுத்துக்கொண்டு வீதிகளில் ஓட்டம் எடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்கின்றோம். நேற்று இரவு முழுவதும் தூங்காத நிலையில் இருந்திருப்பதாகவும் தகவல்கள் அங்கிருந்து வருகின்றன. தாக்குதலில் ஈடுபட்ட இந்தியாவின் 12 ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதலில் பொதுமக்கள் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 4 வீரர்கள் காயமடைந்துள்ளதாகவும் பாக் ராணுவம் தகவல் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவினுடைய தொடர்ந்து பதிலடியின் காரணமாக அச்சத்தில் உறைந்திருக்கக்கூடிய நிலையில் பாகிஸ்தான் அரசும் அந்நாட்டு மக்களும் இருக்கிறார்கள். அந்த நாட்டு இராணுவமும் இந்தியாவினுடைய தாக்குதலை தாக்குப்பிடிக்க முடியாமல் இருப்பதை பார்க்கின்றோம். ஆபரேஷன் சிந்தூரில் இருந்து நேற்று நள்ளிரவிலிருந்து தொடர்ச்சியாக பாகிஸ்தானுடைய ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தானுடைய தீவிரவாத கூடாரங்களை குறிவைத்து இந்தியாவினுடைய இராணுவம் அடுத்தடுத்து அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. 9 இடங்களில் நேற்று நள்ளிரவு தாக்குதல் நடத்த சூழ்நிலையில் இன்றும் ட்ரோன் மூலமாக பாகிஸ்தானுடைய லாகூர் மற்றும் கராச்சி பகுதிகளில் அடுத்தடுத்து ட்ரோன் தாக்குதல் தொடுத்திருக்கிறது இந்தியா. இந்த சூழ்நிலையில் இந்த தாக்குதல்களால் மக்கள், இராணுவம், அரசு என்று அனைவருமே அச்சத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது.